இந்த வீட்டில் இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்டர்வியூஸ்ல தான் இந்த வீட்டவே ரெடி பண்ணியிருக்காங்களான்னு டவுட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல ஒரு வெல்கமிங் வைப் கிடைக்கிற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணி ஃபோயர் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பிரிவி தூங்குற மாதிரியான லைட் ஒர்க்லாம் இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் டிசைனர் லைட், ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக உட்டன் பேனலிங் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க், பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ அதுக்கான பேனலிங் ஒர்க், அது போக மல்டிமீடியா டிவி நெட், பூஜா கேபினெட், அதுக்கு நிறைய லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சனை செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு செம்மையான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க். டைனிங் ஏரியாவில் கிளாஸ்யான ஃபினிஷிங்ல ஃபால்சிங் ஒர்க், அது போக அந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேசின் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்திருந்தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கவே முடியாத மாதிரியான கலர் காம்பினேஷன்ல அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்கேஸ் ஏரியால ஸ்டெப்ஸ்ல நல்ல லைட்டிங் கிடைக்கிற மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி சர்க்குலர் ஷேப்ல வால்லையும் சீலிங்லையும் ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. அதுல கொடுத்திருக்கிற கிரில் ஒர்க்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த வீட்ல மொத்தம் 3 பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சீலிங்ல வால் ஸ்டிக்ல ஒட்டி இருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 கிங் சைஸ் பெட்ரூம் 16 அளவுல பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம்லயுமே கிங் சைஸ்ல உட்டன் காட் கொடுத்து நெட்போர்ட் டிசைனோட பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்திருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்திருக்காங்க, டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க, வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ஸ்டடி டேபிள்னு செம்மையா பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்டெக்ஸ் தான். இதை தாண்டி வீட்டோட பிளானிங் அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டை பொறுத்த வரைக்கும் 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 2250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கட்டப்பட்ட 3 BHK வீடுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன்ல நமக்கு ஆல்ரெடி நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இருக்கு, அங்க பைப் இருக்கு, நீங்க அதை பார்க்க முடியும். இந்த ரேம்புக்கு கடியில அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்கு. வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன்ல மெட்டாலிக் ஃபினிஷிங்ல, மேட் ஃபினிஷிங்ல டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது போக உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டெயில் ஒர்க்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட நிறைய லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. அப்போ மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு மெட்டல் கேட் கொடுத்திருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. 12க்கு 21.75 அளவில் பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸ் நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரியான மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் இந்த வால் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. அது போக டெயில் ஒர்க்கும் இதே வாலில் பண்ணியிருக்காங்க. பில்லருக்கும் அந்த டெக்ஸ்சர் ஒர்க்கை நம்ம பார்க்க முடியும். சீலிங்கில் நமக்கு ப்ரொஃபைல் லைட்டு, அது போக டிசைனர் லைட்டு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் உபயோகப்படுத்தி லைட்டிங் டெக்கரேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி இருக்குது. வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் நிறையவே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சிட் அவுட் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரனைட் ஒர்க் இருக்குது. இந்த சிட் அவுட் ஸ்பேஸில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ட்ரெடிஷ்னலாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக டோரை சுற்றியும் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததும் வெல்கமிங்காக ஒரு ஃபோயர் கொடுத்துருக்காங்க. ஃபோயருக்குள்ளே என்டர் ஆகும்போது குருவி மாதிரியான டிசைனில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு வால்ஸ் எல்லாமே பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை முதல்ல பார்க்கலாம். 16க்கு 21 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. வீடு ஃபுல்லாமே நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸ் எல்லாம் வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இதுலேயும் நம்ம டிசைனர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உட்டன் டிசைனில் இருக்கிற மாதிரியான பேனலிங் ஒர்க்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ், நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அது போக அந்த இடத்துல 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் சோஃபாலாம் போடுவீங்களா, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோஸ்லாம் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பூஜா கேபினெட் இருக்குது. அது போக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி, பூஜா கேபினெட் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஸி மேட் ஃபினிஷிங்கில் நிறைய லைட் ஒர்க்கோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இந்த பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் முதல்ல காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. பெட்ரூமோட சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வித்தியாசமாக யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது. ஸ்டடி டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. மைக்கா ஷீட்லாம் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த சைடு நமக்கு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டில் வந்து நிறைய டிசைனர் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5.4க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். சாண்ட்ரல் பாத்ரூம் இந்த தான் மாட்டுவாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்டிக் டைல்ஸு, வாலுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரியான ப்ராமிக் டைல்ஸு சீலிங் வால் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சனை காமிக்கிறேங்க. டைனிங் கம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் 8க்கு 17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஸ்பேஸாக கொடுத்துருக்குறாங்க. இடையில வந்து இந்த மாதிரியான பார்ட்டிஷன் இருக்குது. டைனிங் தனியாக தான் இருக்குது, கிச்சன் தனியாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க.
நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக டிசைனர் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஒரு பெரிய சேனல் இருக்குது. வால் ஷெல்ஃப்லாம் இருக்குது. வால் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா லூவர் டிசைனில் இருக்கிற மாதிரியான ஃப்ராஸ்டட் கிளாஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வந்து சூப்பரான யூனிக்கான ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் ஸ்டோரேஜ் யூனிட்டோட இருக்குது. இது போக இந்த டைனிங் ஏரியாவில் இன்னும் நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டைனிங் ஏரியாவில் இன்னும் கூட நமக்கு நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் டோராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வுட்டன் டிசைன்லேயே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதே இடத்துல போர்வெல் வாட்டர் சம்பம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அவுட்டர் சர்வீஸ் சிங்க்கும் பொறுத்து இருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து கிச்சனை காமிக்கிறேங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே யூனிக்கான இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன்லேயும் அதை நம்ம பார்க்க முடியும். ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு தீமில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் குவார்ட்ஸ் மெட்டீரியலில் இருக்கிற மாதிரினா ஒரு யூ ஷேப் கவுண்டருங்க. பிளாக் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ஒயிட் கலர் டெயில் இருக்குது. இடையில மெட்டல் டிசைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் காம்பினேஷன்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேபினெட்ஸில் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கிறாங்க. இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்லரிக் ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் பொறுத்து இருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். வீட்டோட லிவிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸை வந்து கிரானைட் அண்ட் டெயில் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஹேண்டில்ஸ்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் கொடுத்து சைடில் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து ஸ்டெப் லைட்ஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஏரியாவுக்கு இன்னுமே நல்லா லைட்டிங் கிடைக்கிற மாதிரி, நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி சர்க்குலர் ஷேப் டிசைனில் இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இருக்குது, சீலிங்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அழகான கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. அது போக சின்ன சின்ன ஷோபீஸெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸை தாண்டி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு காமன் லாபி. இதில் வந்து வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வீட்டோட 2வது 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்லையும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கோல்டன் கலர் கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூம் 16க்கு 16 பெட்ரூம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஸர் விட்டு லே பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு கிங் சைஸ் உட்டன் காட்டு, ஹெட் போர்ட் டிசைனு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஹெட் போர்ட் டிசைனோட கண்டினியூ பண்ணி கொண்டு போன மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு நமக்கு ஃபுல்லாமே வார்ட்ரூப்ஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த கார்னரில் ஸ்டடி டேபிள் இருக்குது. அது போக இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. விண்டோஸுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 5.25க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் டெய்லோட கலர் காம்பினேஷனும் டெய்லை கட் பண்ணி லே பண்ணி இருக்கக்கூடிய விதமும் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். 2வது பெட்ரூமுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் வீட்டோட 3வது பெட்ரூம். அந்த பெட்ரூமும் கிங் சைஸ் பெட்ரூம் தான். 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பெரிய ஒரு கிங் சைஸ் உட்டன் காட் சென்டரில் கொடுத்து ஹெட் போர்ட் டிசைன்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஸ்பான்ஸ் மாதிரிலாம் இருக்குது. அது போக அந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோபு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் போர்ட் ஒர்க்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஹேங்கிங் லைட்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த சைடு செம்மையாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வந்துடுங்க. இதுவும் வந்து 5.25க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அடுத்து நான் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் ஃப்ரண்ட் பால்கனியாக கவர்டு பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. நல்லா சேஃப்டிக்காக மாதிரியான கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே கிரானைட் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்கு, அது போக ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு துணி துவைக்கிறாங்க, மேடை, துணி காயப்படக்கான ஹேங்கிள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கலாம். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கட்டி ரெடியாக இருக்குது. கோயம்புத்தூர் சரணம்பட்டி லொக்கேஷனில் மெயின்லேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட் ப்ரைஸ்க்கு முடிச்சு கொடுக்கலாம்.